வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. துவாதசி பாரணை அப்படின்னு பார்த்தோம்னா உடுப்பி மடங்கள், ராகவேந்திர மடங்கள், இந்த மாதிரி எல்லா மடத்திலயுமே காத்தால 6ல இருந்து 7 மணிக்குள்ளே இலை போட்டுருவோம். துவாதசிக்கு நம்ம என்ன சமைப்போமோ எல்லா சமையலும் அன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் நம்ம முத நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்திருப்போம் இல்லையா, அதனால வயிற்றுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ ஃபர்ஸ்ட் பரிமாறக்கூடியது காய் கஞ்சி அப்படின்னு சொல்லுவா. காய் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து பண்ணக்கூடிய மைல்டான, அதே நேரம் நல்ல டேஸ்டியான ஒரு கஞ்சி. அது கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே அவ பரிமாறுவா. ஏகாதசி அன்னைக்கு முழு நாள் உபவாசம் இருந்துட்டு அடுத்த நாள் எடுத்ததுமே புளிப்பு, காரம், ஸ்பைசியா எல்லாம் சேர்த்துக்க கூடாது அப்படிங்கறதுனால அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு காய் கஞ்சி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற துவாதசி பாரணையை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு பழக்கத்துல இருந்திருக்கு. அதனாலதான் எல்லா மடங்களையும் இந்த மாதிரி பண்றா. தேங்காய் பால் எல்லாம் விட்டு பண்றதுனால வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இது துவாதசிக்கு மட்டுமே இல்ல, இப்ப வெயில் காலம் அப்படிங்கறதுனால மத்த நாள்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். அல்சர் இருக்கு, இல்ல வயிற்றுல புண்ணு, இல்ல வாயில புண்ணு இருக்கு அப்படின்னா கூட இந்த காய் கஞ்சி பண்ணி நம்ம சாப்பிடலாம். இந்த காய் கஞ்சி கர்நாடகால மட்டும் இல்ல, எல்லா ஊர் மடங்களுக்கு நீங்க எந்த ஊர் போனாலும் மடம் இருக்கு. எல்லா மடத்துலயுமே துவாதசி அன்னைக்கு இலையில இது ஃபர்ஸ்ட் பரிமாறுவா. நல்ல மைல்டா, வாய்க்கும் வயிற்றுக்கும் ரொம்ப எதமா நல்ல டேஸ்டா இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, துவாதசி பாரணை அன்னைக்கு முதல்ல எடுத்துக்கக்கூடிய உணவான இந்த காய் கஞ்சி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். துவாதசி கஞ்சி பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அரிசி அளந்து எடுத்துட்டு அதே கப்ல அளந்து 7 கப்பு ஜலம் அதுல விட்டுக்கலாம். பொங்கி வழியாம இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உள்ள போட்டுருவோம். இது கஞ்சி அப்படிங்கறதுனால நல்லா குழைய வேகணும். அதனாலதான் நம்ம இவ்வளவு தண்ணி விட்டுருக்கோம். இப்ப குக்கர் மூடிய மூடிட்டு 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். 1 மூடி தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை துருவிட்டு நம்ம திக்கான தேங்காய் பால் தனியாவும், 2வது 3வது தேங்காய் பால் தனியாவும் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காயை எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடிய திறந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பூனை நம்ம வெளியில எடுத்துருவோம். இது போட்டதுனாலதான் நமக்கு விசில் வரும்போதெல்லாம் பொங்கி வழியாம இருந்தது. இதை கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுப்போம். நம்ம இன்னைக்கு கஞ்சிக்காக அரிசி யூஸ் பண்ணிருக்கோம். அரிசிக்கு பதிலா அரிசி குருணை வரும் இல்லையா, நொய், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நொய் யூஸ் பண்ணோம்னா இந்த அளவுக்கு மசிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது, ரொம்ப சீக்கிரம் வந்துடும். நல்லா மசிச்சு விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் 2வது 3வது தேங்காய் பால் ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு இருக்கேன். அதை இதுல விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பாலோட சேர்ந்து இந்த சாதம் ஒரு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து திக்கா இருக்கு. இந்த மாதிரி கொதிக்க விடுறதுனால சாதம் தேங்காய் பாலையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் விட்டுடலாம். நான் மிக்ஸ் பண்ணிப்போம். திக்கான தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறம் கொதிக்க விட வேண்டாம், லேசா ஒரு கொதி வந்தாலே போறோம். இப்ப பாருங்க, கஞ்சி கரெக்டான பதத்துக்கு இருக்கு. சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். 2வது 3வது தேங்காய் பால் அப்ராக்சிமேட்டா ஒரு 150 ml விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் 100 ml இருக்கும். ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் தேவையானதோட பாதி உப்பு, அரை உப்பு போட்டுண்டா போறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பயே பாருங்க கொஞ்சம் திக்கா எடுத்து இந்த கஞ்சிக்கு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுல வேணா நம்ம தாளிச்சுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை கஞ்சியில சேர்த்துருவோம். துவாதசி பாரணை காய் கஞ்சி பிரமாதமா ரெடி ஆயிடுது. இப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறவும் பாருங்க, கன்சிஸ்டன்சி நல்லா கஞ்சி பதத்துக்கு சூப்பரா இருக்கு. பிரமாதமா இருக்கு.
வாய்க்கு வந்து அந்த அளவுக்கு எதமா இருக்கு. இந்த தேங்காய் பால் வாசனை, சாதம் வந்து நல்லா கஞ்சி போல வெந்திருக்கு இல்லையா, அது நல்லா டேஸ்டா இருக்கு. அரை உப்பு வேற நம்ம சேர்த்திருக்கோம். நம்ம வந்து ஈஸியா இருக்கணும், குவிக்கா ஆயிடணும் அப்படின்னால குக்கர்ல பண்ணிருக்கோம். மடத்துல எல்லாம் வந்து ஓபன் பாட்ல தான் பண்ணுவா. கடைசியா தாளிச்ச ஜீரகம், பெருங்காயம் இது எல்லாமே கூட வயிற்றுக்கு ரொம்ப எதமா இருக்கும், அதே நேரம் நல்லா வாசனையாவும் இருக்கும். ஆத்துல பண்றானா சில பேர் வந்து 2 காஞ்ச மிளகா எல்லாம் கூட தாளிப்பா. ஆனா மடத்துல அந்த மாதிரி காரம் எதுவும் சேர்க்கறதுல, நானும் எதுவுமே சேர்க்கல. நான் வந்து இன்னைக்கு அரிசி எடுத்துட்டு இருக்கேன். அரிசிக்கு பதிலா வந்து அரிசி நொய் குழுனை இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் சீக்கிரம் ஆயிடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா குழஞ்சி வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய துவாதசி அன்னைக்கு மற்ற துவாதசி சமையல் பண்ணினாலும் இந்த காய் கஞ்சி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீங்க சாப்பிடுங்க. முதல் நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்த வயத்துக்கு ரொம்ப இதமா இருக்கும். வரக்கூடிய துவாதசிக்கு நீங்க இந்த காய் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.